நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? உங்கள் மூலியமா டீம் வந்திருக்கும் இப்படி. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் லெவல்னு வச்சுங்களேன். இந்த அப்கிரேட் ராயல்ட்டி வந்து 2 இன்கம் இருக்குது, 2 ராயல்ட்டி இருக்குது. அதை நான் சொல்கிறேன். எப்படின்னா, அப்கிரேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அப்கிரேட்ல இருந்து ராயல்ட்டிக்குன்னு தனியாக வந்து பர்சன்டேஜ் கணக்கில் எடுத்து வைக்கிறாங்க. அதாவது $100 ஒருத்தர் அப்கிரேட் பண்ணுறாரு அப்படின்னா இதிலிருந்து 2%. 2%னா எவ்வளோ? $2 இல்லைங்களா? அப்போது 200 அப்கிரேட் பண்ணுறாரு ஒருத்தர் அப்படின்னா அதிலிருந்து 2%. 2% எவ்வளோ? $4. 300 அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து 2%, $6. 400 அப்கிரேட் பண்ணுறாங்க அதுலேருந்து 2%, $8. 500 அப்கிரேட் பண்ணுறாங்க அதுலேருந்து 2%, $10. 700 அப்கிரேட் பண்ணுறாங்க அதுலேருந்து 2%, சாரி $14. 800 அப்கிரேட் பண்ணுறாங்க அதுலேருந்து 2%, $16. இப்போ டோட்டலாக கூட்டி பார்த்தீங்கன்னா $60 வரும். அப்போது இது வந்து 2%. இந்த 2% என்ன பண்ணுறாங்கன்னா 1%, அகைன் 1% ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த 2% ரெண்டாக பிரிக்கிறாங்க. பிரித்து இது 2 ராயல்ட்டியை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ராயல்ட்டி என்ன? அப்கிரேடில் ஃபஸ்ட்டு ராயல்ட்டி நீங்கள் 800 பண்ணியிருக்கணும். நீங்கள் 800 வரைக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். உங்களுடைய டைரக்டில் இருக்கிறவங்க 3 பேர் இம்மிடியட்டாக வரணும்னு அவசியம் இல்லை, எங்கே வேணாலும் வரலாம். ஓகேங்களா? உங்கள் டைரக்டில் 3 பேர் மேனுவலாவோ அப்கிரேட் பண்ணியிருக்கலாம், இல்லை டீம் மூலியமான அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். ஆக மொத்தம் உங்கள் டைரக்டில் 3 பேர் இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம். ஆக மொத்தம் உங்கள் டைரக்டில் 3 பேர் இந்த 800 அப்கிரேட் பண்ணியிருக்கணும். இந்த 3 பேர் ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் கட்டாயம் 3 டைரக்ட் கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த 3 பேர் மேனுவலாக கூட அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் கையில் இருந்து. அப்படி 800 வரைக்கும் அப்கிரேட் பண்ணியிருந்தா உங்களுக்கு 1%. அப்போது ஒரு வாரத்தில் எவ்வளோ பேர் நிறுவனத்தை ஜாயின் பண்ணவங்க அப்கிரேட் பண்ணுறாங்களோ, ஒருத்தர் 100 பண்ணியிருக்கலாம், ஒருத்தர் 200 பண்ணியிருக்கலாம், ஒருத்தர் பண்ணாமல் கூட இருக்கலாம் அப்கிரேடு, ஒருத்தர் 400 பண்ணியிருக்கலாம், இல்லை சில பேர் 500 பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் 300 வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, 500 நிறைய பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ராயல்ட்டி இன்கம் வருதுன்னு 800 வரைக்கும் கூட பண்ணியிருக்கலாம். இதிலிருந்து 1%, 1% $30 அப்படின்னும் போது எல்லாரையும் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தம் அதிலிருந்து வரக்கூடிய 100 பண்ணியிருந்தாங்கன்னா அதில் 1% $1, 500 பண்ணியிருந்தாங்கன்னா 1%ன்றது $5. இந்த கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு அந்த 1% இன்கம் கொடுப்பாங்க. அப்போது உங்களை மாதிரி ஒரு 2 பேர் செலக்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் தோராயத்துக்கு அப்படி சொல்கிறேன். $1000 வந்து டோட்டலாக வந்திருக்கு அப்படின்னும் போது 2% வந்து $1000னா 1%னா எவ்வளோ வரும்? இது வந்து 2%, 1%னா $500. அப்போது 2 பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு நபருக்கு $250 ராயல்ட்டி அப்கிரேட் இன்கம் வரும். இது ஒவ்வொரு வாரமும் லைஃப் டைம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இன்கம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது 500ல் ஏற்கனவே இன்கம் ராயல்ட்டி வாங்கியிருக்கீங்களா, அது ஸ்டாப் ஆகிடும். இதுதான் இதில் இருக்கிற விஷயம். அப்போ 800க்கு எத்தனை பேர் வருவாங்க? ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் வருவாங்க. ஓகேங்களா? அதுவும் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் 800ல் வந்து ராயல்ட்டி வாங்குவாங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு அதிகமான ராயல்ட்டி இன்கம் இந்த 800ல் கிடைக்கும். 800 வரைக்கும் பண்ணி உங்கள் டைரக்டில் 3 பேர் 800 பண்ண வச்சுருந்தீங்கன்னா அது கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் டைரக்டில் இருக்க 3 பேரும் ஒர்க் பண்ணி டீம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க மேனுவலாக பண்ணியிருந்தாலும் ஓகே. ஆனால் நீங்கள் 3 டைரக்ட் கொடுத்து நீங்களும் 800 பண்ணியிருக்கணும். இந்த 3 பேரும் 800 பண்ண வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு அப்கிரேட் ராயல்ட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு அப்கிரேட் ராயல்ட்டி. 2வது அப்கிரேட் ராயல்ட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 டைரக்ட் கொடுத்தீங்க இல்லையா, இந்த 3 பேர் ஆளுக்கு 3 பேரை டைரக்ட் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இவங்க ஆளுக்கு 3 டைரக்ட் கொடுத்து 9 பேர் ஆகுது இல்லைங்களா? இந்த 9 பேர் 800 அப்கிரேட் பண்ணியிருக்கணும். இந்த 3 பேரும் அப்கிரேட் பண்ணியிருக்கணும், நீங்களும் 800 அப்கிரேட் பண்ணியிருக்கணும்.
இவங்க கொடுக்குற 3 டைரக்ட் 10 டைரக்ட் இவங்க கொடுப்பாங்க. ஆளுக்கு 10 டைரக்ட் கொடுத்தாலும் அதில் இவங்க கொடுத்த டைரக்ட்ல 3 பேர் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்படின்னும்போது 9 பேர். இந்த 9 பேர் 800 வரைக்கும் மேனுவலாக அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? மேனுவலாக அப்கிரேட்னா இவங்க ஒர்க் பண்ணாதவங்க ராயல்ட்டிக்காக அப்கிரேட் பண்ணுறாங்க. ஆனால் 800 வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் ஒரு 1% இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு இன்கம் வரும். இந்த ஃபஸ்ட்டு 1% வந்து இந்த 3 பேருக்கு போகும். இப்போ ஒரு புரிதலுக்காக வைக்கிறேன். இப்போ $1000 அதே தான். $1000 2%ன்னு வச்சுக்கோங்களேன். 2%. அப்போ 1%ன்றது எவ்வளோ? $500 இல்லைங்களா? அப்போ இந்த $500 இந்த 3 பேருக்கு ஷேர் ஆகும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கும்? $166 கிடைக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் $166. மீதி 500 இருக்கு இல்லையா? 1%. மீதி 1%. $500 இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கு ஏன் 3 பேர் இருக்காங்க, அது இங்கே 3 3 9 பேர் இருக்காங்க. இந்த 9 பேரும் 800 பண்ணியிருக்காங்க, இந்த 3 பேரும் 800 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னும்போது உங்களுக்கு மட்டுமே $500 கிடைக்கும். இந்த $500 கிடைக்கும்போது புரிஞ்சுக்கோங்க, இந்த $500 கிடைக்கும்போது ஏற்கனவே நீங்கள் 800 பண்ணி 3 பேர் டைரக்ட் கொடுத்து ஒரு ராயல்ட்டி வாங்கியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இருந்த 1%. அது கட் ஆகிடும். கட் ஆகிட்டு உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகிடும். இது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு இந்த ராயல்ட்டி வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து அதிகமான ராயல்ட்டி இன்கம். நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் $60 வந்து சிஸ்டம் எடுக்குது ராயல்ட்டிக்காக. அப்படி எடுக்கும்போது மிகப்பெரிய ராயல்ட்டி இன்கமாக தான் கிடைக்கும். இது சாதாரணமாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணாதீங்க. மிகப்பெரிய ஒரு இன்கம் இந்த ராயல்ட்டி இன்கம். ஒவ்வொரு வாரமும் கிடைக்கும், லைஃப் டைம் கிடைக்கும். அப்போ இந்த லெவலுக்கு வந்து இந்த 3 பேரை செலக்ட் ஆகிறோன்னு வச்சியா, இந்த 3 பேர் ஆளுக்கு 3 பேர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்களுக்கு வந்து 1% கிடைக்கும், இவங்களுக்கு வந்து இந்த 1% கிடைக்கலையா? ஆனால் 3 பேருக்கு இல்லை, 4 பேர். ஏன்னா நீங்களும் இருக்கீங்க இல்லையா? அப்போ 4 பேருக்கு பிரியும் இந்த 1%. இந்த 1% எத்தனை பேருக்கு பிரியும்? இந்த 9 பேருக்கு பிரியும். புரியுதுங்களா? இந்த 1% 9 பேருக்கு பிரியும். இந்த 1% இந்த 3 பேர் ப்ளஸ் நீங்கள் 1 4 பேருக்கு ராயல்ட்டி பிரியும். ஆக மொத்தம் நிரந்தரமாக உங்களுக்கு ராயல்ட்டி